ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடியினற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகம புஸ்தகம் 39வது அதிகாரம் 1 வாசிக்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரியும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்து இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வைக்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த யோசேப்பு அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது செல்ல பிள்ளையாக அழகு வஸ்திரங்களை தரித்து கொண்டு கலர் வஸ்திரங்களை தரித்து கொண்டு மேன்மையாக நடந்தான். இப்பொழுது அவனுக்கு வந்த உபத்திரவம், சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அவன் குழியிலே தள்ளப்பட்டு விற்கப்பட்டான். இப்பொழுது போத்திபார் வீட்டிற்கு கொண்டு போகப்பட்டான். இந்த இடத்துல அவன் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். இப்பொழுது போத்திபார் அவனை தன்னுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் அதிகாரியாக்கினான். தன்னுடைய வீட்டில் எல்லா காரியங்களிலும் அவனை அதிகாரியாக்கினான். அடிமையாக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமை இப்பொழுது அதிகாரியாக மாற்றுகிறார். நாம் அன்புக்குரிய இந்த அடிமையின் வாழ்வு. ஆனாலும் இவன் அந்த போத்திபார் வீட்டில் அடிமை என்ற லிஸ்டில் தான் இருக்கிறானே தவிர அந்த போத்திபாருடைய வீட்டுக்கு மட்டுமே அவன் அதிகாரி. ஆனால் கர்த்தர் அவனை அதோடு நிறுத்தி விடவில்லை. சரி, தகப்பன் வீட்டில் இருந்து கொண்டு வந்தான், அடிமையாக விற்கப்பட்டான். இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து கொஞ்சம் உயர்த்தப்பட்டான். இப்பொழுது கர்த்தர் அவனுடைய மனைவி போத்திபாருடைய மனைவி வீண் பலியை சுமத்துகிறார். வீண் பலியை சுமத்தி அவனை சிறைச்சாலையில தள்ளுகிறார். ஆம், அன்புக்குரிய இந்த சோதனைகள் ஏன் இவனுக்கு வர வேண்டியது? ஏனென்றால் இவனை கர்த்தர் முழு தேசத்துக்கும் அதிகாரியாக மாற்ற வேண்டும். எவ்வளவு தூரம் நாம் பரிசுகளை பெற விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக போராட்டங்களை நாம் சந்தித்து ஆக வேண்டும். நம்மளுடைய பரிசு பொருள் சின்னதாக இருந்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள் சின்னதாக இருந்தால் சின்ன போராட்டம் தான் வரும். பெரிய அளவு போராட்டங்கள் வராது. நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெரிய ஆசீர்வாதங்கள் அப்படியானால் நமக்கு பெரிய பெரிய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். பெரிய பெரிய சோதனைகள் வரும் பொழுதுதான் பெரிய ஆசீர்வாதங்கள் பெரிய சோதனைகள்லாம் வரும் பொழுது பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். முதலாவது சகோதரரால் பகைக்கப்பட்டான். அவனுக்கு அழகு வஸ்திரங்கள் தரிக்கும் பொழுது சொப்பனங்கள் காண்பிக்கப்பட்டது. அதனால் அவன் விலைக்கு அடிமையாக விற்கப்பட்டான். அடிமையாக விற்கப்பட்ட அந்த யோசேப்பு போத்திபார் வீட்டில் எஜமானாக உயர்த்தப்பட்டான். எஜமானாக உயர்த்தப்பட்ட அந்த யோசேப்பை வீண் பலி சுமத்தி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழிக்க வேண்டியதாகிடுச்சு. இப்பொழுது சிறைச்சாலையிலையும் வந்து அவன் விசாரிப்புக்காரனாக ஏற்படுகிறான்.
இப்பொழுது ஒரு இப்பொழுது முதலாவது ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் விசாரணைக்காரர். இப்பொழுது ஒரு சிறைச்சாலைக்கு விசாரணைக்காரனாக மாறிவிட்டான். சிறைச்சாலையில விசாரிக்கிறது பெரியதான காரியம். குற்றவாளிகளை விசாரிப்பது பெரிய போராட்டமான, ஆனாலும் அதில் விசாரிக்கும்படியாக அவனை அந்த சிறைச்சாலைக்காரன் விசாரணைக்காரனாக வைக்கிறான், அதிகாரியாக வைக்கிறான். தேவன் அதோடு அவனை விட்டு விடவில்லை. முழு எகிப்துக்கு அவனை அதிகாரியாக மாற்றுவதற்காகவே இந்த சிறைச்சாலைக்கு இவன் கொண்டு போகப்பட்டான். முழு எகிப்தையும் இவன் முழு எகிப்தையும் அதிகாரியா மாற்ற வேண்டும். முழு எகிப்து தேசத்துக்கு இவன் அதிகாரியாக மாற்ற வேண்டும். ஆகையினாலே இவனுக்கு ஏற்பட்டது இந்த சோதனை. அன்புக்குரிய சகோதரி, நீ சோதனையின் பாதையில் போய் கொண்டிருக்கிறாயா? ஐயோ, எனக்கு மாத்திரமே இவ்வளவு பெரிய பெரிய சோதனைகள் வருகிறது என்று கலங்காது. எவ்வளவு பெரிய சோதனைகள் வருகிறதோ அதை நீ பொறுமையோடு சகித்துக்கொள். அப்படி சகித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர், உன்னுடைய சோதனைகள் சின்னதாக இருந்தால் ஆசீர்வாதமும் குறைவாக இருக்கும். உன்னுடைய சோதனைகள் பெரிதாக இருந்தால் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெரிதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரியே, இந்த வேதத்தில் பார்க்கும் பொழுது இவனுக்கு வந்த சோதனைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் இவ்வளவு சோதனையிலும் இவன் தாங்கிக் கொண்டு வழி நடந்து கொண்டு இருக்கிற வேளையில் கர்த்தர் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் அதிகாரியாக மாற்றுகிறார். அன்புக்குரிய சகோதரி, 41வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில், அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற ஒரு முழு தேசத்தின் ஆளுகை செய்கிற ஒரு ராஜா இவனை பாராட்டுகிறார். பாராட்டுனது மாத்திரமில்ல, முழு தேசத்துக்கே அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார். அன்புக்குரிய சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கத்தான் போகிறார். ஆசீர்வதிப்பதற்காகத்தான் இன்றைக்கு நீ படுகிற பாடுகள். பொறுமையோடு சகித்துக்கொள். கர்த்தர் உன் பாடுகளில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வருவார். உன் பாடுகளில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அன்புக்குரிய சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு உன்னை நேசிக்கிறார். நேசிக்கிறபடினால உனக்கு சோதனை வந்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீர்கள். கலங்காத, திகையாத. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிதான காரியங்களை செய்யும். கர்த்தர் உன் வாழ்க்கையில இந்த யோசேப்பை பார்க்கும் பொழுது, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டு. அவன் சொல்லுகிறான், 3 வருஷம் பஞ்சம், 3 வருஷம் செழிப்பு வந்த பின்பு பஞ்சம் இருக்கும். அந்த பஞ்சம் கொடுமையான பஞ்சமாய் இருக்கும். அந்த பஞ்சத்துக்கு நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்ற ஆலோசனையும் சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஞானமும் இந்த அறிவும் புத்தியும் தேவன் கொடுத்தார். அதைத்தான் அவன் சொல்கிறான், இது நான் அல்ல, என்னில் ஆளுகை செய்கிற தேவனே என்று சொல்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் உன்னுடைய வாழ்க்கையில சோதனைகளுக்கு மேல் சோதனை வந்து கொண்டு இருக்கிறதா? கலங்காது,
திகையாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்தவர். அவனை இப்பொழுது அவன் கண்ட தரிசனங்கள் பெரியது. அவன் கண்ட தரிசனங்கள் பெரியதாய் இருக்குமானால் அவனுடைய போராட்டங்களும் பெரியதாய் இருக்கும். அவன் பெரிய போராட்டங்களை போராடிதான் ஜெயங்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, உன்னுடைய போராட்டங்கள் பெரியதாக இருக்குமானால் உன்னுடைய போராட்டங்களும் பெரியதாக இருக்கும். இவன் ஒரு குடும்பத்திற்கு மாத்திரமே தலை சிறந்தவனாக வர வேண்டும் என்றால் குடும்பத்தில் வரக்கூடிய சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். இப்பொழுது குடும்ப பிரச்சனையை விட்டு பெரிய பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதை விட பெரிய பிரச்சனை உன் தெருவுக்கு நீ ஒரு அதிகாரியாய் கட்ட மாற்ற. அன்புக்குரிய சகோதரியே, இந்த யோசேப்பை ஆசீர்வதித்தவர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். கலங்காதீர்கள், திகையாதீர்கள். இயேசு கண்ணீரை துடைக்கிறார். அவர் கண்ணீரை துடைத்து ஆறுதல் அளிக்கிறார். கர்த்தர் தாம் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.